ஹலோ காய்ஸ், நான் இப்போ உங்களுக்கு வந்து எப்படி மொய்னா கல்ச்சர் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இது ஆல்ரெடி நம்ம பாக்ஸில் இருக்க மொய்னா கல்ச்சரு. நம்ம வந்து புதுசாக மொய்னா கல்ச்சர் பண்ணுறதுக்காக தண்ணி டப்பாவில் தனியாக பிடிச்சி வச்சுருக்கோம். மொய்னா கல்ச்சருக்கு எப்பவுமே வந்து பழைய தண்ணி தான் யூஸ் பண்ணோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி நேற்று ஒரு 2 நாள் முன்னாடியே வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். அதில் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபிஷ் டேங்கில் இருந்த க்ரீன் ஆல்கே வாட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொய்னா கல்ச்சருக்கு ஃபஸ்ட்டு தேவையே ஸ்டார்டர் கல்ச்சர் தான். ஸ்டார்டர் கல்ச்சர் இப்போ நான் ஆல்ரெடி வச்சுருக்க பாக்ஸ்லேருந்தே இப்போ எடுத்துக்க போகிறேன். அதுக்கு இந்த மொய்னாவை பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நட்டு யூஸ் பண்ணோம். நம்ம ஸ்டார்டர் கல்ச்சர் எடுத்தாச்சு. இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாக்ஸில் அப்படியே விட போகிறோம். இதுதான் நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த வாட்ரு. இப்போ நம்ம தண்ணியில் விட்டாச்சு. இப்போ மொய்னா கல்ச்சருக்கு அடுத்தது என்ன தேவைன்னா, நமக்கு இதுக்கு வந்து ஃபீடு ரெடி பண்ணணும். மொய்னா கல்ச்சருக்கு வந்து ஃபீடாக நம்ம வந்து ஈஸ்ட் தான் கொடுக்க போகிறோம். இதான் நான் யூஸ் பண்ணுற ஈஸ்ட்டு. இது வந்து ஏஞ்சல் ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்க அந்த எசன்ஸ் ஷாப்பு, சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி 3 பாக்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து போதும் மொய்னாக்கு. இது வந்து நான் வந்து எப்பயுமே நார்மல் வாட்டரில் வந்து ஈஸ்ட் கலக்க மாட்டேன். லைட்டாக ஹீட் பண்ண மாதிரி தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து அது நல்லா டிசால்வ் ஆகிருக்கணும் வாட்டரில். திப்பியாக இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் மொய்னா வந்து கிராஷ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வந்து ரொம்பலாம் ஃபுல்லாக ஊற்றணும்லாம் அவசியம் இல்லை. தண்ணி கொஞ்சம் க்ளவுடியாக ஆகிற அளவுக்கு ஊற்றினா போதும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணாலே போதும். அதிகமாக ஃபீட் பண்ணால் தான் அதிகமாக மொய்னா கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஓவராக ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா மொய்னா வந்து கிராஷ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நாளைக்கு இதோட ரிசல்ட்ஸ் நான் போடுறேன். இதில் வந்து எப்படி மொய்னா கல்ச்சர் வந்து ரெடி ஆகுதுன்ற மாதிரி.